இன்னைக்கு நிறைய சபைகளில முக்கியமான ஒரு நபரை குறித்து பேசுறதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவரை குறித்தின வெளிப்பாடு சபைகளில என்ன ஆயிருச்சு? மங்கி போயிருச்சு. இயேசுவை குறித்து பேசுகிறோம், ஆண்டவரை குறித்து பேசுகிறோம், தேவ ஆவியானவரின் சத்தம் அப்படியே போயிருச்சு. ஏன்னா தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதருக்குள்ள வந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அவங்களே செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களே தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்று விடுவார்கள். அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நபர். தேவ ஆவியானவர் என்றால் ஏதோ புகையை போல வந்துட்டு போயிடுவார், புறாவை போல வருவார், இப்படியான எண்ணங்கள் சில பேரிடத்துல இருக்கிறது. அப்படி அல்ல, அவர் ஒரு நபர், அவர் தனித்துவம் கொண்ட ஒரு நபர். தேவ ஆவியானவர் குறித்தின வெளிப்பாடு இல்லை. ஏன் அது மறக்கடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் இயேசு மாத்திரமே, யெகோவா, ஒன்லி ஜீசஸ், இப்படி மாறுதலான பிரசங்கங்களும் தேவனை குறித்தின தவறான ஒரு கூட்டமாக பிரித்ததுனால மக்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அதை குறித்தின ஒரு இது என்ன எல்லாம் பேசுறது, ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம், இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மந்த நிலைமைக்குள்ள பிசாசானவன் தள்ளுவதற்குரிய கல்ட் உபதேசங்களை ஏற்படுத்தினதுனால தேவன் யார் என்பதன் முக்கியமான அந்த காரியங்களை நம்ம இடத்துல இல்லாதபடி அவன் அழித்து போட்டு விட்டான். ஆனா இனி வருகின்ற நாட்களிலே சத்தியம் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கும். தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயேசு பிறப்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ற நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வருகை, அவருடைய பிறப்பை குறித்தின எந்த ஒரு அடையாளமும் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்துல இயேசுவை குறித்தின தரிசனங்கள் இருந்தது. இயேசு பிறப்பு, அவர் வருவார், மெஸ்ஸியா என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் தரிசனம் சொன்னார். இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் வருவார், அவரும் பிறப்பார். அவர் வரும்பொழுது எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்பதை குறித்தின தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடு காலத்திலே இயேசு வருவதற்கு முன்பாகவே அவரை குறித்தின தீர்க்க தரிசனமும் வைக்கப்பட்டது. என் ஆவியை வைத்த பிறகு என் முகத்தை உங்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஏன், என்னை குறித்தின அறிதலை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபை உங்க இருதயத்தில் வைக்கப்பட்டாயிற்று. அதுக்கு பின்பாக அவர் சொல்றாரு, நான் இனி உங்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன், நான் உங்களோடு பேசுவேன். அப்ப தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார் அப்படின்னா நான் அவரோடு பேச முடியும், அவர் என்னோடு பேச முடியும். இயேசு பிறப்பு எப்படி இருந்தது? சமாதானத்தின் பிறப்பு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எப்படி இருந்ததா? பகிரங்கமாக இருந்தது. அதான் வேதம் சொல்லுது. நான் வழிபடுகிற இது என்ன தெரியாமலே வழிபடுறதுல ஒண்ணுமே அர்த்தமே இல்லை. நான் வாழக்கூடிய என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவனை இப்ப தெரியாமல் எப்படி வாழ்வது? அது போலதான் என் தேவன் யார் என்று தெரியாத பட்சத்தில் அவரிடத்தில் நான் கிட்டு சேர முடியாது. அல்லேலூயா. அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிவதற்கு தேவ ஆவியானவர் நம்மளுக்கு தேவை என்பதை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஆவியானவர் வரும் பொழுது பலனடைந்தார்கள். இவரை குறித்தின முழு வெளிப்பாட்டை நாம் அடைவோமானால் கண்டிப்பாக தேவனிடத்தில் பேசுகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பலத்தோடு வந்தவர் இன்றைக்கும் இன்னைக்கும் அன்று நடந்த அற்புதங்கள், இயேசு செய்த அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை.